பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும், இந்த 3 விஷயத்தை நோக்கி தான் பெரும்பாலான மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த ஆபரண சேர்க்கை அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும் சார்? சொர்ண பைரவர்னு இருக்கிறாரு, அவருக்கு வேலையை தங்கத்தை அள்ளி கொடுக்குறவர் சார். பொதுவாக இந்த தங்கம் அப்படின்னாலே லக்ஷ்மின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பைரவரை சொல்கிறீங்களே சார்? லக்ஷ்மி பணம் கொடுப்பா, தங்கம் கொடுக்க மாட்டா. நீங்கள் கேட்டது தங்கத்தை, சொர்ணம்னா தங்கம். ஆமாம், அதனால சொர்ண பைரவர். சொர்ண பைரவருங்கிறது சிவன் கோயிலில் இருக்கும், எல்லா கோயிலில் இருக்கும். அங்கே சொர்ண பைரவர் உள்ள கோயிலை மற்ற கோயிலுக்கு போகிறீங்க, மற்ற சாமி கும்பிட்றீங்க, சொர்ண பைரவர் திறந்து கும்பிடுங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் தானே கேட்டீங்க தங்கம் என்னென்னு. அவருக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு கொடுக்க வாரம் அவரை டச் பண்ணும்போது கனெக்ட் ஆகிடுவார். அப்படி ஒரு 3 வாரம் 4 வாரம் 5 வாரம் ஒரு மாதமோ ஒரு 7-8 வாரம் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும். தங்கம் சேர்க்கிறதுக்கு ஸ்வர்ண பைரவரை வணங்கணும் அப்படின்னு. ஆனால் சில பேர்கிட்ட தங்கம், சில பேர்கிட்ட தங்கம் தங்கவே தங்காதுன்னு சொல்லிட்டீங்க. அது எதை பொறுத்து அமையும்? எங்களை பொறுத்து தான் அமையுமா சார்? நம்பர் தான். சில நம்பருக்கு தங்கம் கனெக்ட் ஆகும் இருக்கும். எவ்வளோ சம்பாதிப்பாங்க, மாதமே உங்களுக்கு சேலரி அவ்வளோ இருக்கும். அவங்க நினச்சனாக்கா ஒரு மாதத்துக்கு 1 பவுன் வாங்கலாம், 1.5 பவுன் 2 பவுன் வாங்குற அளவுக்கு 5 பவுன் வாங்குற அளவுக்கு கூட சேலரி இருக்கும். ஆனால் அவங்க வாங்க முடியாது. காரணம் அவங்க ஆசைப்படுறாங்க, தங்கம் ஆசைப்படலை அவங்ககிட்ட இருக்கிறதுக்கு. அது எந்தெந்த நம்பர்லாம் உள்ளவங்களுக்கு தங்கம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். சும்மா அவங்க விரும்புகிறாங்க, டக்குன்னு ஒரு சின்னதாகவும் போடலாம், பெருசாக போடலாம், அவங்க வசதியை பொறுத்து. தங்கம் அவங்ககிட்ட சேர்கிறதுக்கு இவங்க கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு நம்பர் தான். எந்தெந்த நம்பர்கிட்டலாம் தங்கம் ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படின்னாக்கா, ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்களும் ஆன்மீக ரீதியான தகவல்களும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வீட்டில் ஸ்வர்ண சேர்க்கை சேர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும், இந்த 3 விஷயத்தை நோக்கி தான் பெரும்பாலான மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த ஆபரண சேர்க்கை அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும் சார்? ஏம்மா, ஒரு வீட்டில் தான் தங்கம் சேர்க்கணும்னா இல்லைம்மா, இன்றைக்கி உலகம் ஒரு நாட்டிலே தங்கம் சேர்க்கணுங்கிற கண்டிஷன் வந்துடுச்சு. ஆமாம், இன்றைக்கி உலகத்திலே யாருக்கிட்ட தங்கம் அதிகம் வச்சுக்கணும்னாக்க சைனாக்கிட்ட அதிகம் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குதுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. சொல்கிறது சப்ஜெக்ட்னா வீடு தான் இல்லை, நாடே இன்றைக்கி தங்கம் வச்சுருக்கணுங்கிறது. அப்படி இருந்ததுனா தான் வேர்ல்டு பேங்க்குக்கு அவங்களுக்கு மரியாதை. அவ்வளோதான். அதுக்கு மேலே போனோம்னாக்கா எக்கனாமிக்கு பேசுகிற மாதிரி ஆகிடும். எனக்கு அதுவும் தெரியும், அது போகல. எதுக்காக வச்சுருக்காங்கிறது அடுத்த கட்டம். அது அப்படியே இருக்கட்டும். அதனால் தங்கம் சேர்க்குறதுங்கிறது அதுக்கு பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ணிங்கன்னா தங்கம் சேரும். நம்ம திறமைகள் 1000 இருக்கும். அதுக்கு முன்னாடி இறை வழிபாடு தேவைப்படும். சொர்ண பைரவரை வாரம் வேலைக்கிழமை தோறும் நீங்கள் முதல்ல அங்கே போங்க. சொர்ண பைரவர்கிட்ட, சொர்ணம்னாவே தங்கம் தானே. ஆமாம். அப்போ பைரவர்கிட்ட போகணும். ஏன்னா பைரவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொர்ண பைரவர்னு இருக்கிறாரு, அவருக்கு வேலையை தங்கத்தை அள்ளி கொடுக்குறவர். சார். பொதுவாக இந்த தங்கம் அப்படின்னாலே லக்ஷ்மின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பைரவரை சொல்கிறீங்களே சார்? லக்ஷ்மி பணம் கொடுப்பா, தங்கம் கொடுக்க மாட்டா. நீங்கள் கேட்டது தங்கத்தை, சொர்ணம்னா தங்கம். ஆமாம், அதனால சொர்ண பைரவர். லக்ஷ்மினாவே பணம் தானே, அவன் தங்கம் கொடுக்க மாட்டான். பணத்தை கொடுத்தா பணத்தை வச்சு தங்கம் வாங்கிக்கலாம், அது அப்புறமா. அதனால் லக்ஷ்மினாவே பணம் கொடுப்பா. நமக்கு தேவை தங்கம் வேணுமே எங்களுக்கு அப்படிங்கிறது தான். தங்கம் சேரணுமே. ஏன்னா நம்ம அது சும்மா உட்காந்து ஒரு கான்வர்சேஷன்றதுக்காக ஜோவிலாக பேசுகிறோம். இதில் அடுத்தது இருக்குது, நீங்களே கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். அது எல்லாத்துக்குமே அந்த தங்கம் கனெக்டிவிட்டி ஆகிடுதான்னு பார்த்தாக்கா இல்லை. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட தங்கம் நிற்காது. அதை நம்ம அடுத்து பேசுவோம். அவங்கக்கிட்ட அதாவது இவங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் தங்கத்துக்கு ஆசை இருக்கணும் இவங்க கூட சேர்கிறதுக்கு. அது ஏங்கிறது நம்ம அடுத்த இது மூலமாக போயிடுவோம். அதனால் சொர்ண பைரவரை வாரம் போய்கிட்டே வாங்க. ஒரு 2 வாரம் போயிட்டு வந்துட்டு தங்கமே என்கிட்ட வரலான்னு சொல்லாதீங்க. நீங்கள் சொர்ண பைரவரோட கனெக்ட் ஆகணும். தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. எவ்வளோ நாள்லாம் கேட்காதீங்க. நீங்கள் தான் தங்கம் வேணும்னு கேட்டீங்கல்ல, போயிட்டே அவங்க சாமி தானுங்க கும்பிட்றீங்க.
சொர்ண பைரவருங்கிறது சிவன் கோயிலில் இருக்கும், எல்லா கோயிலில் இருக்கும். அங்கே சொர்ண பைரவர் உள்ள கோயிலை மற்ற கோயிலுக்கு போகிறீங்க, மற்ற சாமி கும்பிட்றீங்க, சொர்ண பைரவர் திறந்து கும்பிடுங்க. அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் தானே கேட்டீங்க தங்கம் என்னென்னு. அவருக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு கொடுக்க வாரம் வாரம் அவரை டச் பண்ணும்போது கனெக்ட் ஆகிடுவார். அப்படி ஒரு 3 வாரம் 4 வாரம் 5 வாரம் ஒரு மாதமோ ஒரு 7-8 வாரம் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தங்கம் சேர்றதுக்கு உண்டான வழியை வந்துட்டு அவர் தான் கொடுப்பாரு. தங்கத்துக்கு அதாவது சொர்ண பைரவரே அவர் தான், சொர்ணத்தை கொடுக்குறவர் தான் அவர். அவர் எதுக்கு கோயிலில் இருக்கிறாரு? வர மக்களுக்கு கொடுக்குறதுக்கு தான். அதுக்கு தங்கத்தை மட்டும் தான் கொடுப்பார் அவர். பணத்தை கொடுக்குறது நீங்கள் சொன்ன மாதிரி லட்சுமிகிட்ட போய் கும்பிடுங்க, அங்கே பணம் அவள் கொடுப்பா. இது வந்து இந்த வார்த்தை. இதிலே அடுத்தது நீங்கள் அதான் கேட்பீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சார் வந்து தங்கம் சேர்க்கறதுக்கு ஸ்வர்ண பைரவரை வணங்கணும் அப்படின்னு. ஆனால் சில பேர்கிட்ட தங்கம், சில பேர்கிட்ட தங்கம் தங்கவே தங்காதுன்னு சொல்லிட்டீங்க. அது எதை பொறுத்து அமையும்? எங்களை பொறுத்து தான் அமையுமா சார்? நம்பர் தான். சில நம்பருக்கு தங்கம் கனெக்ட் ஆகும் இருக்கும். எவ்வளோ சம்பாதிப்பாங்க, மாதமே அவங்களுக்கு வந்து சேலரி அவ்வளோ இருக்கும். அவங்க நினச்சோன்னாக்கா ஒரு மாதத்துக்கு 1 பவுன் வாங்கலாம், 1.5 பவுன் 2 பவுன் வாங்குற அளவுக்கு 5 பவுன் வாங்குற அளவுக்கு கூட சேலரி இருக்கும். ஆனால் அவங்க வாங்க முடியாது. காரணம் அவங்க ஆசைப்படுறாங்க, தங்கம் ஆசைப்படலை அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கு. அது எந்தெந்த நம்பர்லாம் உள்ளவங்களுக்கு வந்து தங்கம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். சும்மா அவங்க விரும்புகிறாங்க, டக்குன்னு ஒரு சின்னதாகவும் போடலாம், பெருசாக போடலாம், அவங்க வசதியை பொறுத்து. தங்கம் அவங்ககிட்ட சேர்றதுக்கு இவங்க கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு நம்பர் தான். எந்தெந்த நம்பர்கிட்டலாம் தங்கம் வந்துட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படின்னாக்கா 1ஆம் தேதி 1ஆம் நம்பரு 10, 19 இதுக்கெல்லாம் உள்ளே ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். 28 அடுத்து 2, 11, 20 தங்கம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். 4, 13, 22, 31 கனெக்ட் ஆகிடும். 5, 14, 23 கனெக்ட் ஆகும், பெருசாக ஆகாது, சும்மா ஒரு 50% கூட சொல்லிக்கலாம். அடுத்து 7, 17க்கு அது கனெக்ட் ஆகும். இவங்க பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க, அது கனெக்ட் ஆகும். அந்த 5, 14, 23க்கு தான் தங்கம் கனெக்ட் ஆகும். இவங்க பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க, சும்மா போதும் அவ்வளோன்னாங்க. 7, 17க்கும் அதே தான். தங்கம் இவங்ககிட்ட வரதுக்கு ஆசைப்படும், ஆனால் அதுக்கு இவங்க பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது பயன்படுத்துறது குறைவாக இருக்கும். ஆனால் தங்கத்து மேலே அதிகமாக ஆசை இருக்கும் இவங்களுக்கு. அடுத்த நம்பர் சொல்ல போகிறேன், அதுதான் வரமாட்டேங்குது. அது கோச்சிக்கிச்சு என்ன தெரில. 3, 12, 21, 30 இவங்ககிட்ட கனெக்ட் ஆக மாட்டேது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் காசு அதிகமாக இருக்கும், அது என்னமோ கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் சார்? ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? சில விஷயத்துக்குலாம் லாஜிக்கு தேட முடியாது, இருக்காது. சொல்யூஷன் உண்டா சார் நம்பர்ஸில்? அதுக்கு சொல்யூஷன்னா போங்க சொர்ண பைரவர் போய் பார்த்து டச் பண்ணுங்க. அதான் அங்கே தான் ஃபஸ்ட்டு, அங்கே தான் ஓப்பனிங்காக தான். அவர்கிட்ட போயிட்டு வாங்க, நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் வர மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, சேர மாட்டேங்குது, சொர்ண பைரவரை டச் பண்ணுங்கள். அவரை போய் பார்ப்பாரு. சரி, அப்போ ஏன்னா சரி அல்டிமேட்டாக மொத்தத்தில் கடவுள் அப்படிங்கிற ஒரு இதுதான் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். சரி, அப்போ அவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுவார், கிடைக்கணும்னு நடக்கணும்னு இருக்கும், அங்கே போங்க. அடுத்து 7, 14, 25 ரொம்ப ஆசைப்படுவாங்க. சில பேர் தவறாக புரிஞ்சிக்கூடாது. சார் நீங்கள் அவங்கக்கிட்ட வரவே இல்லை நிற்கிறீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 16ஆம் தேதி இவ்வளோ பெருசு போட்டிருக்கிறாரு, எனக்கு இருக்க மாட்டேங்குது. அது அர்த்தம் புரியுதுங்களா? அவர் போடுறாரு, ஆனால் அவர்கிட்ட அது இருக்க மாட்டேங்குது. அப்படின்னா அது வேற எங்கே போயிடுது, அது அவங்ககிட்ட தங்க மாட்டேங்குது, அது ஆசைப்பட மாட்டேங்குது, தங்க ஆசைப்பட மாட்டேது. அடுத்து 24ஆம் தேதி 24ஆம் நம்பர். அப்படி இதெல்லாம் உண்மை தான். இது அவங்களும் அந்த தங்கம் வாங்கிறதுக்கு அவ்வளோ பிரயத்தனப்படுவாங்க, அது கனெக்ட் ஆக மாட்டுது. தங்க கடையில் கூட வேலை செய்வாங்க, ஆனால் தங்கத்தை வாங்க முடியாது இவங்களால. தங்க கடையை கூட வச்சுருப்பாங்க, இவங்க தங்கம் போட மாட்டாங்க, போட விட. ஏன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு தங்க கடை வைக்க மாட்டாங்க, வச்சாலும் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது, ஆனால் கனெக்ட் ஆகாது. சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து இந்த நம்பரில் தான் அல்டிமேட்டாக இவங்களுக்கு போய் கனெக்ட் பண்ணுறது. அதை நீங்கள் முதல்ல நடுவில் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதெல்லாம் சரி. இவங்க ஆசைப்படுறாங்க, இவங்களுக்கு மனசு தானே ஆசைப்படுவாங்களே, சொர்ண பைரவர் டச் பண்ணுங்க. சரி, நம்ம எப்போவுமே நம்பர்ஸில் தீர்வு கொடுக்குறத தாண்டி தெய்வத்தினுடைய வழிபாடும் நம்பர்ஸோடைய பாதிப்பை வந்து குறைக்குமா சார்? எல்லாத்துக்குமே உங்களுக்கு அல்டிமேட்டாகவே வந்துட்டு தெய்வத்தினுடைய கனெக்டிவிட்டி எல்லாமே எதுவுமே நடக்காது கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே. அதனால தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பவர் இருக்கும். இப்போ சொர்ணம் அப்படிங்கும்போது அவர் பேரே சொர்ண பைரவர் தானே இருக்குது. தங்கத்துக்கு வேணும்னு அங்கே தான். எங்களுக்கு பணம் வேணும்னா எதுக்கு லக்ஷ்மியை கும்பிட்றோம்னாக்கா பணத்துக்காக தான் லக்ஷ்மியை கும்பிட்றோம்.
ஒருவேளை வந்துட்டு இப்போ சரஸ்வதி எது கும்பிடுறோம், கல்விக்காக பண்ணுறோம். விநாயகர் எது கும்பிட்றோம், ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கும்பிட்றோம். சிவனை எது கும்பிட்றோம், ஐயா 1008 பிரச்சனையை கொடுத்துருக்கீங்க அதை முடிச்சு கொடுங்கன்றோம். முருகர் எது கும்பிட்றோம், பல சோதனைகளையும் கடந்தால் கூட அதை ஈஸியாக பண்ணி கொடுக்குறதுக்கு கும்பிடுறோம். இப்படி ஒவ்வொரு கடவுள். அதே மாதிரி ஆஞ்சநேயர் எது கும்பிட்றோம், தலைக்கு மீறின சில பிரச்சனைலாம் இருக்கும், அதை ஈஸியாக முடிச்சு விட்ருவார். அது இப்படி ஒவ்வொரு கடவுள்கிட்ட. நம்ம பெருமாளை விட்டுட்டீங்களே, பெருமாள் தான் காசு தான் வரும், பெருமாளே காசு தான். நான் முதல்ல சொல்ல பெருமாள் கும்பிட்றதா சிவனை, 2 பேரும் கும்பிடுங்க. பணம் பிரச்சனை இருக்கிறவங்க பெருமாளை கும்பிடுங்க. பணம் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் மற்ற பிரச்சனை இருந்ததுன்னா சிவன்கிட்ட போங்க, 2 பேரும் கும்பிடுங்க. அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒரு பவர் இருக்குது. நாம் தான் போய் அதை வந்துட்டு எடுத்துக்கிறணும். அதே மாதிரி சொர்ணத்துக்கு சொர்ண பைரவர் நீ டச் பண்ணிக்கிட்டே இருக்க தொடர்ந்து. அதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு தங்கம் போதும் எனக்கு வேணும்னா நீங்கள் நிப்பாட்டிக்கிறீங்க, அது யாரும் சொல்ல போகிறது இல்லை, சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் பாட்டு போயிட்டு அதுக்கு ஒரு பிரேக் இல்லாமல் தொடர்ந்து போய்ட்டுங்க. கேஸ்லாம் எப்போயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் போகலன்னா அது விட்டுருங்க, அது பேச்சுக்கு இடம் இல்லை. எப்போயாவது ஒரு நாள் போக முடியலன்ற போது தொடர்ந்து அவரை மட்டும் டச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை அறியாமல் உங்களுக்கு தங்கம் முதல்ல கனெக்ட் ஆகிடும். தங்கம் கனெக்ட் ஆகிடுச்சுனாவே சேரப்போகுது, வரப்போகுது, கிடைக்க போகுது, நடக்க போகுது. தங்கம் வேணுன்றவங்களாம் சொர்ண பைரவர்கிட்ட போங்க. உங்கள் வீட்டுக்கு தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குற வேலை அவரது தான். ஆனால் நீங்கள் போகணும். ஏன்னா உழைக்கிறது நீங்கள் தான், சம்பாதிக்கிறது நீங்கள் தான், வாங்க போகிறது நீங்கள் தான். ஆனால் அங்கே போனால் தான் அதுக்கு பர்மிஷன் கிடைச்சாலும் இதெல்லாம் நடக்க போகுது. கண்டிப்பாக எல்லாம் சேவிங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா ஸ்வர்ணம் சேரணும் அப்படின்னாலே அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு ஸ்வர்ணம் ஒரு தீர்வாக அமையுதுன்றப்போ அந்த ஸ்வர்ண பைரவரை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு யாருக்கு தான் சார் கஷ்டமாக இருக்கும்? கண்டிப்பாக பிடிச்சிப்பாங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக ஸ்வர்ணம் சேரணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.